அம்மா இந்தாங்க காஃபி. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. லலிதா, இப்படி உட்காருமா. இவ்வளவு நாளா அவன் மேல கோவமா இருந்தான், இப்ப நீ அவன் மேல கோவமா இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. லலிதா, இது தனியா படுக்க வேண்டிய பருவம் இல்லம்மா, துணையோடு படுக்க வேண்டிய பருவம். ஆண்கள் கோவமா இருக்கலாம், ஆனா பெண்கள் தான் தணிஞ்சு போகணும். தணிஞ்சு போறேம்மா. உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். லலிதா, முதல்ல இதை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வா. காஃபி காஃபி ஆறி போயிடும். இந்த காஃபி நான் போட்டது இல்ல, அத்தை போட்டாங்க. I'm sorry. Now mine. மாப்பிள, ரொம்ப அநியாயமா ஆடுறீங்க நீங்க. எனக்கு தேவையான ஒரு சீட்டை புடிச்சு வச்சுட்டு விட மாட்டேங்கிறீங்க. அதை நீங்க போட்டீங்க, நான் குழைச்சேன். அது என்ன ஆட்டம்? அதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. இப்படிதான் ஒரு நாவல்ல பாருங்க. ஐயோ, உங்களுக்கு எந்த கார்டு வேணும்? ஃபோர் ஸ்பேட் தான். அப்பாடா, ஆஹா, வா வா வா. என் மாப்பிள்ளை இருந்தாலும் மாப்பிள்ளை தான். அப்பா ஜெயிச்சேன். மாப்பிள்ளை, நீங்க இதுக்கு காசு கொடுக்க வேணாம். இப்ப முதல்ல நான் கவிஞரை கண்ணதாசனை பார்க்கணும். ஏன் அவர்கிட்ட நாவல் சொல்லுவேன்? என்ன உங்களுக்கு அவரை பார்க்கணும்னு ஆசை? அவருதானே எனக்கு குரு. நீங்க கவிதை வேற எழுதுவீங்களா? அப்பா, நீங்க எங்கிட்ட சொல்லவே இல்லையே. ஐயோ, 2 பேரும் அவசர கொடுக்கீங்க. நான் அப்படியா சொன்னேன்? இப்போ தொழில தான் ஒருத்தர் குருவா இருக்க முடியுமா? புத்திமதி சொல்ற ஒரு குருவா இருக்கப்படாதா? எப்படி? ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால நான் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவேன், கவலைப்படுவேன். அப்போ கவிஞர் கண்ணதாசன் பாடுறாரு, போனா போட்டும் போடா, பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா போடா, அப்படியான்னு மரியாதை குறைவா பாடுறாரு. அந்த பாட்டை கேட்ட நாள்ல இருந்து பயப்படுறத விட்டேன், கவலைப்படுறத விட்டேன். அப்புறம் பாருங்களேன், படிப்படியா முன்னேற்றம் தான். தினசரி பொருள் தான், புகழ் தான், காசு தான், பணம் தான். அப்படி என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தின அந்த கவிஞர் கண்ணதாசனை பார்த்து ஒரு நன்றி சொல்ல வேணாமா? காசு பணமா கொடுக்க போறேன். இவ்வளவுதானே? வாங்க புறப்படுங்க, இப்பவே பார்த்து. மாப்பிள்ள இல்ல, ராத்திரி 10 மணிக்கா பார்க்கணும்னு சொன்னதே 10 மணிக்கு தானே? சரி, அப்ப இன்னொரு ரவுண்டு போடுங்களேன். ஒரு நாளைக்கு பாத்துருவான். மாப்பிள்ள, எனக்கு ஒரு சிறு சந்தேகம். தானே? என்ன சந்தேகம் சொல்லுங்க. நீங்க என்ன புருஷன் கொண்டாட்டி தானா அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தேகம். என்ன உங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு சந்தேகம்? பின்ன என்ன மாப்பிள்ள, கல்யாணம் ஆகி 4 மாசம் ஆகல, இதுல 15 நாள் மேல பறக்குறீங்க, 2 நாள் வீட்டுல இருக்கிறீங்க, அதுல 1.25 நாள் என் கூடவே இருக்கிறீங்க. ஒரு புருஷன் முட்டாட்டியா தன்னந்தனியா ஹாப்பியா பிரியமா இருப்போங்கிறது இல்லையே. அப்பா, நாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு காலம் இருக்கு. ஆமா, நீங்க எங்க கூட இருக்கிற இந்த கொஞ்ச நாள் நாங்க விட்டுற முடியும். என்ன நீங்க கவனிக்கலைனாலும் கவலை இல்லப்பா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா ஹாப்பியா இருந்தீங்கன்னா அதே எனக்கு போதும். புறப்படுங்க புறப்படுங்க புறப்படுங்க. இன்னைக்கு தான் உங்களுக்கு முதல் இரவு. என்ன பொறுத்தவரை முதல் இரவு. புறப்படுங்க புறப்படுங்க. இப்படித்தான் மாப்பிள ஒரு துப்பறிய நாவல்ல. சரி 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 சரி, நாங்க புறப்படுறோம். குட் நைட். குட் நைட். குட் நைட் குட் நைட். விளையாட்டு பிள்ளைங்க அப்பா. நிஜமாவே ஒரு நாவல்ல இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியை படிச்ச மாதிரி. என்ன நாவல்? தட் மேன் ஃப்ரம் மலேரியா. ஏன் கதவை தாப்பா போடுறீங்க? கணவன் மனைவி படுக்கறையில் இருக்கும்போது தாப்பா போடுறதா வழக்கம். கணவன் இல்லையே. நானும் மனைவி இல்லையே.
இருந்தாலும் நாம போடுற வேஷத்தை ஒழுங்கா போட வேண்டாமா? எங்க அப்பா ரொம்ப கெட்டிக்காரு. ஒரு சின்ன விஷயம் கிடைச்ச போதும் அது துருவி ஆராய்ச்சி உண்மை கண்டுபிடிச்சிருவாரு. ஆமாமா, நிறைய துப்பறிய நாவல்கள் எல்லாம் படிக்கிறாரு. ஏன் நிக்கிற? இங்க வந்து படு. ஐயோ, பக்கத்துலயா? நீங்க ஒரு பெட்ஷீட் கொடுங்க, நான் தரையிலேயே படுத்துக்கிறேங்க. ஏன், உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்குங்கிறதுக்காக அதை இப்படி சோதிக்கணுமா? இப்ப நீ இங்க வந்து படுக்கல, எனக்கு கெட்ட கோபம் வரும். இது பாருங்க, ரொம்ப வற்புறுத்துறீங்கன்னா நான் அப்புறம் வெளியே ஓடிடுவேன். ஆமா, அப்பதான் 3 மாசத்துக்கு பிறகு சாக போற எங்க அப்பா இப்பவே செத்து போயிடுவார். நீ ஒரு கோழை, இப்படி திரும்பி படு. முகம் அப்படி இருக்கு, கொஞ்சம் சிரிய. பாருங்க, நீங்க ரொம்ப அளவுக்கு நெஞ்சு போறீங்க, நல்லா இல்லைங்க. பாலு, உன்னை பக்கத்தில் படுக்க சொன்னதுக்கும் இப்ப சிரிக்க சொல்றதுக்கும் காரணம் இருக்கு. மலையாள ஒரு ஜாதி இருக்கு, அவங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. கல்யாணமான தம்பதிங்க முதல்ல சந்தோஷமா கழிக்கிறாங்களா இல்லையான்னு அவங்கள பெத்தவங்க சாவி துவாரம் வழியா பாப்பாங்களா. இப்போ எங்க அப்பாவும் அப்படி பாத்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐயோ, இதை ஏங்க நீங்க முதல்லயே சொல்லல? சொல்லி இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் நைட் பாட்டை பாடி அப்படியே ஒரு கலகலப்பை ஏற்படுத்திருப்பேனே. இப்போ ஒண்ணும் கெட்டு போயிடல. என்னம்மா போற குருவி, எங்கே போறேன் நழுவி, கட்டு கட்டான பூங்குந்தல் அருவி, மெல்ல கொட்டட்டும் என்னை தழுவி. என்னம்மா போற குருவி, எங்கே போறேன் நழுவி, கட்டு கட்டான. தலைநீருக்கு எங்க கொண்டு வந்திருக்கீங்க? தூங்குறதுக்காக. தூங்குறதுக்கு தான் தனியே அறை இருக்க. அறை இருக்கு, ஆனா அங்க அமைதிதான் இல்லை. உள்ளத்துல புயல வச்சுக்கிட்டு வெளியில அமைதியை தெரிஞ்சு அது எப்படி கிடைக்கும்? வீண் பேச்சுக்கு இங்க இடமில்லை, நான் படிக்கணும். உங்களால படிக்க முடியாது. புத்தகத்துல எந்த பக்கம் படுத்தினாலும் அங்க தெரிய போறது இந்த லலிதாவோட முகம் தான். என்ன எப்படி எல்லாம் தண்டிக்கலாங்கிற எண்ணம் தான் இப்ப உங்க உள்ளத்துல ஓடிட்டு இருக்கு. யாரையும் தண்டிக்க வேணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. தண்டனை நேரடியாத்தான் இருக்கணுங்கிறது இல்ல, மறைமுகமாவும் இருக்கலாம். கணவர் கஷ்டப்படுறதை பாக்குறத விட ஒரு மனைவிக்கு வேற தண்டனை வேணுமா? புத்தகத்துல நிழல் விடுது. நானே உங்க நிழல் தானே. வெளிச்சமும் பொருளும் உள்ளவரை நிழலும் இருக்கத்தான் செய்யும். அதை தவிர்க்க முடியாது. ஏன் முடியாது? தூங்குறதுக்கு மட்டும்தான் இப்ப நான் இங்க வந்துட்டு இருக்கிறேன். அதையும் நிறுத்திட்டா? உயிரோட இருந்தா தானே நோய் வரும். உயிரையே விட்டுறேன்னு யாராவது சொன்னா அதுக்கு பேர் கெட்டிக்காரத்தனம் இல்ல. அப்போ நான் சொல்றதெல்லாம் பைத்தியக்காரத்தனம்? நான் ஒரு பைத்தியக்காரன், அப்படித்தானே? இல்ல, உங்ககிட்ட அன்பை எதிர்பார்க்கிறேன். நான் தான் ஒரு பைத்தியக்காரி. லலிதா, நான் வாழாம இருக்கிறது போதாதா? உனக்கும் அந்த துன்பம் வேணுமா? அன்பான கணவர் நமக்கு கிடைக்காம இருக்கலாம், ஆனா அன்பான மனைவிகளா நாமாவது இருக்கக்கூடாதா? லலிதா, இந்த பாலை எடுத்துக்கிட்டு போய் அவங்கிட்ட கொடு. போமா.
ஜோசப்ப ப்ளீஸ் ஓபன் த டோர். என்னங்க கதவை தருங்க. நான் தான் உங்க லலிதா. கதவை தருங்க. நல்ல பிள்ளைல கதவை தருங்க. என்னங்க கதவை தருங்க. என்னங்க என்னங்க கதவை தருங்க. தருங்க. என்னங்க தருங்க. கதவை தருங்க. என்னங்க கதவை தருங்க. என்னங்க கதவை தருங்க. தருங்க. லலிதா, என்னம்மா இது பேக் பண்ற? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேம்மா. லலிதா, கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு பூசல்கள் வரத்தான் செய்யும். ஆனா இந்த மாதிரி நேரங்கள்ல பெண்கள் பிறந்த வீட்டுக்கு போக கூடாதும்மா. வீம்பு பாராட்டி போனா பூசல்கள் சண்டையா மாறிடும், பிளவுகளாவும் போயிடும். என்னால அனுசரிச்சு போக முடியும், அடிபடிஞ்சு போக முடியும். ஆனா அவமானப்பட முடியாதுமா. குடும்பத்துக்குள்ள மானாவமான உணர்ச்சிகளே இருக்கக்கூடாதுமா. அந்த சிந்தனை இருக்கிற வரையில அவங்க புருஷ மனைவியாவும் இருக்க முடியாது. இது தத்துவம், வாழ்க்கையில கடைபிடிக்க முடியாது. லலிதா, நீ என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடும் போதெல்லாம் நிஜமாவே நீ என்ன அம்மான்னு நினைக்கிறேன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது அது வெறும் வார்த்தைன்னு. அம்மா, நீங்களும் அப்படி சொல்றீங்க? பின்ன என்னம்மா, நீ என்ன அம்மாவா நினைச்சிருந்தா என்னை விட்டுட்டு போவியா? அம்மா, உங்களை விட்டு நான் போகலம்மா. இது போதுமா, இது போதும். என் நம்பிக்கை வீண் போகலம்மா.